ஸோ நம்ம தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ், நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்கள், உணர்வுகள், அப்புறம் அது ரிலேட்டடாக உள்ள நரேஷன், கதைகள், தாட், ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஒரு தாட் வரும்போது அது பின்னாடியே ஏறி சவாரி பண்ணுறோம். ஒரு அழுத்தமான உணர்வு வரும்போது அதுலேருந்து வெளியில் வரணும் அல்லது அதை மாற்றணும்னு போராடுறோம். அப்புறம் ஏதோ ஒரு கதை, ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்கிரிப்ட் ஓடிட்டே இருக்க உள்ள. நீ அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது மட்டும் இப்படி இருந்தால் இப்படியா இருக்காது, அப்படியா இருக்காது, அந்த மாதிரி ஒரு கதைகள். அதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் நம்மளே ஃபார்ம் பண்ணிப்போம். அடுத்தவங்க என்ன பேசியிருக்கணும், பேசியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கக்கூடாது. அது நடக்கும்போதெல்லாம் தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் ஓடிட்டே இருக்கும். ஸோ இது இப்படியே ஒரு லூப்பு போயிட்டே இருக்கும், மாற்றி 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 நம்ம மண்டைக்குள்ள. ஓகே, ஸோ இப்போ இந்த இதை தான் வந்து ஓவர் திங்கிங், ரூமினேஷன், ஆல்மோஸ்ட் வந்து ஒட்ட ரெக்கார்டு மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இது தான் நம்ம வந்து இப்போது அகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இது எல்லாமே உள்ளே நடக்குது. உள்ளனா நம்ம தலைக்குள்ளே அல்லது மனசுக்குள்ளே நடக்குது. மனசுனா ஹார்ட் போட்டிருக்கேன், பட் ஆக்சுவலாக இது வந்து லாஜிக்கல், எமோஷ்னல் எல்லாம் சேர்த்து இதுக்குள்ளே வருது. அப்போது இது ஓடிட்டே இருக்குது. இப்போது இதை வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நம்ம வந்து இது பின்னாடி போக தேவையில்லை. இது வர்றதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அதுவே போயிடும். நம்ம ஒன்றுமே மாற்ற தேவையில்லை, பண்ண தேவையில்லை. பட் அது கொடுக்குற ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி அது தேவைப்படுது அப்படின்னா நம்ம புறத்துக்கு, உலகத்துக்கு தேவைன்னா, செயலுக்கு தேவைன்னா நம்ம வந்து ஆக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பகவத் புரிதல். இப்போ கேள்வி என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் பின்னாடியோ உணர்வுகள் பின்னாடியோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறதோ தேவையில்லை, அகத்தில் வேலை இல்லைன்றது தெரியுது. ஆனாலும் ஏன் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே செய்கிறதான், நமக்கு இது தெரியுது, இதுதான் புரிதல்ன்றது தெரியுது, ஆனால் திருப்பி அதில் ஏறி சவாரி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் சவாரி பண்ணோன்னா அப்போ அன்கான்ஷியஸாக பண்ணால் அதை விட்டுறலாம், அதையும் தாட்டோடு சேர்த்துடலாம், திங்கிங்காக எடுத்துக்க வேண்டாம். எப்போ நமக்கு தெரியுதோ, எப்போ நமக்கு அவேர்னஸ் வருதோ அப்போ மட்டும் அது வந்து அதுலேருந்து நம்ம ஏறுறதை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். எப்போ நம்ம திருப்பி அதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் கூட. அப்போது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அது சொல்யூஷனுங்கிறது ஆல்ரெடி டெரைவ் ஆயாச்சு. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இப்போ அந்த சொல்யூஷன் வந்து டீச்சர் வந்து கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆன்சர் வந்து அவேர்னஸ் வந்த பிறகு கீழே இறங்கிக்கோ, அது ஒன்று தான் ஆப்ஷன் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க? ஐயா கொடுத்துட்டாங்க, டீச்சர் கொடுத்தாச்சு ஆன்சர். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன்சர் தெரிஞ்சிச்சு, ஆனால் நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. நமக்கு வர்ற ஆன்சர், அதே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் நியாயம். அப்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுது, என்னோடய ஆன்சர் கரெக்ட், சூப்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம். ஸோ அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னா, அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ஏன் திருப்பி இது மேலே ஏறின பின்னாடி எனக்கு தெரிஞ்ச பிறகு இறங்கணுங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் திருப்பி சில சமயம் ஏறும்பொழுது எனக்கு சந்தேகமும் வருது இல்லையா, எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு. ஸோ இப்போது சந்தேகமே வராமல் எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், எனக்கு இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எப்போ வரும்? நான் ஏன் இது மேலே பின்னாடி திருப்பி ஏறுறேன், அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது எல்லாமே. ஸோ அது ஏன் ஏறுறோம்? ஏதோ ஒன்று நம்மளுக்குள்ளே செயல்பட்டு ஏற வைக்குது, அது என்னது அப்படிங்கிறது தான் அந்த என்கொயரியோட கொஸ்டின். ஆன்சரை பார்ப்போம்.